அக்ஷய், விஸ்வ பிரம்மா சூரியன், லட்சுமி சரஸ்வதி, நந்தி, நாங்கள் இத்தனை பேர் கணக்கு போடுறோம். நீதிமன்ற கோர்ட்டில் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு, கணக்கு டோட்டலாக எடுக்கிறதுக்கு, என்னென்ன சேட்டை பண்ணுறதுக்கு எல்லா சட்டப்படியாக இராணுவ வீரர்களுக்கு இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு, டெல்லி அமர்நாத் நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாம் இருக்குது. இதை கண்ணை மறைச்சி கெட்டிட்டிய, கண்ணை மறைச்சி வெளியில் ஆடிட்டிய. இப்போ அந்த கணக்கு வெளியே எடுக்கையில் அது இராணுவ நீதிமன்றம் ஆட்டோமேட்டிக்க கடவுள் போய் உட்கார்ந்து எடுப்பார். எடுக்கையில் ஆட்டோமேட்டிக்க உள்ளே வருவான். இதுதான் கணக்கு. இப்படி தான் கொண்டு வருவார். வரையில் கடவுள் கொண்டு வரையில் ஆட்டோமேட்டிக்க எல்லா மாநிலத்திலும் அமைச்சர்களை பூரா தூக்கி உட்கார வைப்பான். ஈஸ்வரன், எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் உட்கார வைப்பான். என் நண்பன் ஃப்ரெண்டு உட்கார வைப்பான். நந்தி, எங்கள் ஐயா கூடிய சீக்கிரம் எல்லா அரசியல்வாதியும் தூக்கி கல்லுச்சூடில் வச்சு தூக்கி தூக்கி எரிய வேண்டிய நேரங்கள் வந்து கொண்டே இருக்குது. அது இராணுவ வீரர், முப்படை வீரர் தான் தூக்கி போடுவான். புகை போதா, இந்த புகை அந்த கட்டு யாரை இராணுவ வீரர்களை கட்டி வச்சுருந்தான். மானிட பிறவி, அரசியல்வாதி உள்ளே வரக்கூடாது, உள்ளே வரக்கூடாது, மந்திரவாதி. இது கணக்குங்க. இராணுவம் போட்டவொடனே எல்லா அமைச்சர்களும் மந்திரவாதிகளை கூப்பிட்டு உட்காந்து இராணுவம் உள்ளே வரக்கூடாது. இதுக்கு ஆடு மாடு கோழி பறவைகள் வரைக்கும் பலி கொடுத்து நிப்பாட்டி வச்சுருக்கான். இன்றைக்கி கைலாசத்தில் அந்த கட்டை உடச்சாச்சு. ஆட்டோமேட்டிக்காக இராணுவ வீரர்கள் உள்ளே வருவான். வர வேண்டிய டைம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. ஆட்டோமேட்டிக்காக வருவான். அரசியல்வாதி பெரிய சூசியம் பண்ணுவான். அரசியல்வாதி வெளியே கிளம்பையில் எலுமிச்சம்பழம் கனி வச்சுக்கிட்டே அலைவான். எல்லாமே தெரியும் இந்த கண்டார ஒளிமா அரசியல்வாதிக்கு. இல்லை, உங்களுக்கு டைம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாம் விவசாயத்தை அழிச்சா உட்காந்துருக்கிய கூவ மாதிரி. டைம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. முக்கால் சத்தியம்டா.